வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS with மோஹி. அனைவருக்கும் என்னுடைய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஒரு மலையாளம் ஆக்ஷன் த்ரில்லர் ஹிஸ்டாரிக்கல் மூவியாக ரிலீஸ் ஆகிருக்க ஏஆர்எம் அஜயந்தே ரெண்டாம் மோஷனம் அப்படின்ற படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து தமிழ்லையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் 3Dலையும் கன்வெர்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க டொவினோ தாமஸ் அவர்கள், ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள், கீர்த்தி ஷெட்டி அவர்கள், சுரபி அவர்கள், ஹரிஸ் உத்தமன் அண்ட் பஷில் ஜோசப் அவர்கள். அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஜித்தின் லால் அவர்கள். இந்த படத்தில் டைலாக் அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா சுஜித் நம்பியார் அவர்கள். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி மூவியாக நம்ம எல்லாருக்கும் பிரதிபலிச்சிருக்கு. பட் இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், இந்த படத்துக்கான அந்த ஸ்னீக் பீக்காக இருக்கணும், எல்லாமே வந்து இந்த படத்துக்கு வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கொண்டு வரதுக்கான காரணம் இந்த படங்களில் இருக்கிற க்ரூ அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மலையாள படங்கள் கொஞ்சம் சமீபமாகவே நல்லாவே ஹிட் அடிச்சிட்டு இருக்குது. பட் ஒரு இன்பிட்வீன் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா மலையாள சினிமா வந்து அப்படியே லைட்டாக அவாய்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஏன்னா இங்கே தமிழில் நல்ல ஃபீல் குட் மூவிஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ பேக் டு மலையாளம் மூவி இப்போ மறுபடியும் வந்திருக்கு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக வந்திருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏஆர்எம் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தினுடைய காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா 3 காலகட்டத்தில் நடக்குது. ஒன்று வந்து 1900, இன்னொன்று வந்து 1950, இன்னொரு வந்து 1990. 3 காலகட்டத்திலையும் அதாவது வம்சாவளியோட கதை தான் இது. இந்த வம்சாவளிக்கு ஒரு பட்டப்பேர் இருக்குது. அதாவது திருடர்கள், களவாணிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டப்பேர் இருக்குது. ஏன்னா 1990 வந்து ஒரு விண்கல் வந்து பூமியில் உள்ளது. அது ஒரு ட்ரெஷர் ஹண்ட்டாக மாறுது. அதாவது அதில் வந்து நிறைய புதையல்கள், நிறைய விஷயங்கள்லாம் கிடைக்குது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறது தான் டொவினோ தாமஸோட பரம்பரை. ஸோ அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேரை வந்து களவாணிங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிற டொவினோ தாமஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அந்த பேர் பிடிக்கல. எல்லாரும் அவரை பார்த்தா களவாணி, திருடன், இவங்க திருட வம்சாவளி தான் அப்படின்ற மாதிரி. அதனால் இவர் லவ் பண்ணுற விஷயத்துலையும் ஸோ ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால் இந்த பேரை அகற்றணும்னா நான் அந்த இடத்துக்கு போய் அதை கிளியர் பண்ணணும். நான் திருடன் இல்லை, எங்கள் அப்பா அம்மா யாருமே எங்களோட வம்சமே திருடங்க இல்லை அப்படின்றத ஆராயிர படம் தான் இந்த கதைக்களம். ஸோ இந்த படத்தில் வந்து பஷில் ஜோசப்பும் ஹரிஸ் உத்தமனும் உள்ளே வந்ததுக்கப்புறம் கதைக்களமே சுத்தமாக மாறுது. அதாவது பயங்கரமாக மாறி இந்த ட்ரெஷரண்ட்டுக்குள்ளே போகிறாங்க. இந்த சர்வைவல் ட்ரெஷரண்ட்டுக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஏற்படுற பிரச்சனைகள் தான் இந்த படத்தினுடைய கதையே. ஸோ இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து இந்த வே ஆஃப் ஸ்க்ரீன் பிளே மேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2.5 hours கதைக்களம் இந்த படம். ஸோ 2.5 ஹவர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இந்த வே ஆஃப் இன்ட்ரோஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுமாரி 3 காலகட்டத்துலேயும் இந்த படத்தில் வந்து அங்கேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் நரேஷன் பண்ணுறாங்க. அந்த 3 காலகட்டமும் ஒரு இடத்துல முடிச்சு போடுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸும் அது நல்லாவே அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் கூட சலிக்காத ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஒரு சில இடங்களில் லைக் அந்த நான் சொன்ன மாதிரி ஹிஸ்டாரிக்கல் சில விஷயங்கள் காட்டுற அந்த இடத்துல வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயிலாக இருக்கும். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயிலாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் லைட்டாக சோர்வுடையது இருந்தாலும் அடுத்த சீன் வந்து அந்த ஹைப்பை கொடுத்துருது. அதே மாதிரி படத்தில் நிறைய இடங்களில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இடங்களில் ப்ளேஸ் ஆகுது. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நிறைய இடங்கள் நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ அந்த மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இந்த படத்தில் ஒரு கீ ரோல் பண்ணு சொல்லலாம் இந்த ட்விஸ்ட்டு. ஸோ நாம் ஒரு நினச்சிட்டு இருப்போம் இவங்க தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தா வேறு மாதிரியான ஒரு ரூபத்தில் வேறு மாதிரியான விஷயங்கள் இந்த கதைக்களத்தில் இறங்குது. அது வந்து ஒரு ஆர்ப்பரிக்கிற மாதிரியான விஷயமாகவும் இந்த படத்தில் அமைது. அது ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரியான சிகை அலங்காரம் இருக்கட்டும், இல்லை உடை அலங்காரமாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படி தான் சொல்லணும். மலையாளம் படம் எடுக்கும்போது அவங்களுடைய படங்களை விட அவங்களோட படத்தில் உள்ளாக்கப்பட்ட இடங்கள் தான் கதையை சொல்லும். ஸோ அந்த இடங்கள் சொல்கிற கதையும் சரி, இல்லை ஆர்ப்பரிக்க மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கு அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாகவே ஒரு நல்ல நரேஷன் கொண்ட ஒரு படம். அதே மாதிரி டில் த எண்டு வந்து அந்த வே ஆஃப் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இந்த படத்தினுடைய மெருகேற்றது அதிகமாகுதுன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரு பெரிய அங்கம் வகிக்குது. ஸோ இந்த படத்தில் உண்டாக்கப்பட்ட ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு ஹை லெவலான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லலாம். எனக்கு வந்து பர்சனலி இந்த மின்னல் முரளி பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ மின்னல் முரளி அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையாகவே ஒரு ஹாலிவுட் படத்தில் பார்க்குற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மாதிரி இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் முக்கியமாக அந்த கலரிக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸு. ஏன்னா அவங்க தாத்தா வந்து முக்கியமாக அந்த கலரி வீரன். ஸோ அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாகவே பிரதிபலிச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு நரேஷன், நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே, அதுக்கான ஆக்ஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. சினிமோட்டோகிராஃபி முக்கியமாக நைட் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக மிரட்டி விட்ருக்காங்க. அந்த ஒரு சில டைம்ஸில் வந்து ஒரு ஹாரர் மூமெண்ட்லாம் வரும் இந்த படத்தில். அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது இந்த சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு தான் சொல்லலாம். எடிட்டிங் அட் முக்கியமாக ஸ்லோ மோஷன்லாம் அதை வந்து அந்த ஸ்க்ரீனை வந்து பர்ஃபெக்டாக பார்த்து ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு எடிட்டிங் கட்டு கொடுத்துருக்காங்க.
அதுமாதிரி இந்த படத்தில் மியூசிக் திபு அவர்கள் பண்ணியிருக்காங்க. மியூசிக் இந்த படத்தில் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்குது. மியூசிக் தான் அந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக மெருகேற்றுறது. அதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் பார்க்குறோம் அப்படின்னும் போது மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் மியூசிக் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. நீங்கள் படத்தில் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணக்கூடிய லெவலுக்கு இந்த படத்தில் இசை அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தில் நடிக்க உண்டாக்கப்பட்ட எல்லா நடிகர்களும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. முக்கியமாக டொவினோ தாமஸ். எனக்கு வந்து டொவினோ தாமஸ் வந்து ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். ஏதாவது ஒரு கதை, ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஷியேட் இருந்துகிட்டே இருக்கும். இந்த படமும் சரி ஒரு டிஃப்ரென்ஷியேட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவருடைய உழைப்பு இந்த படத்தில் நிறையாவே இருக்குது. முக்கியமாக 3 வேடத்தில் நடிக்கணும். 3 வேடத்தில் நடிக்கணும் போது அந்த 3 வேடத்துக்கும் உண்டான மேனரிசம் எல்லாத்தையும் ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் அழகாக காமிச்சிருப்பார். முக்கியமாக இந்த ஃபஸ்ட்டு 1990 காட்டுற அந்த காலகட்டத்தில் இருக்கிற அந்த டொவினோ தாமஸ் வந்து இந்த 2த்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு வே ஆஃப் ஆக்டிங்கை கொடுத்துருப்பாரு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1990 வந்து ரொம்ப அப்பாவியான ஒரு மனுஷனாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அவருக்கு வந்து ஃபுல்லாகவே கெட்ட பேர் தான் இருக்குது. ஸோ அந்த கெட்ட பேரை போக்கணுன்றக்காக தான் நிறைய விஷயங்கள் பண்ணுவார். அவரோட லுக்கு, அவரோட வே ஆஃப் இன்னசென்ஸ் எல்லாமே சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக நடிக்கப்பட்ட ஹீரோயின்ஸ் கீர்த்தி ஷெட்டிக்கு பெருசாக ஸ்பேஸ் இல்லை, பட் இருந்தாலும் கொடுக்க வேலையை நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷோட ரொமான்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த படத்தில். அவங்க வே ஆஃப் ப்ரெசன்ஸே நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்ததாக சுரபி அவருடைய ப்ரெசன்ஸும் சரி, அவங்க தான் பாட்டியாகவும் வராங்க. ஸோ அவங்களுடைய வே ஆஃப் ஸ்க்ரீன் பிளேயும் சரி, அவங்களோட வே ஆஃப் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்தது ஹரிஷ் உத்தமன் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் பசில் ஜோசப், இவங்க 2 பேரும் தான் இந்த படத்தோட முக்கியமான ஒரு லீடாகவும் அமைகிறாங்க. அதாவது டொவினோ தாமஸ்க்கு இது தாண்டி நிறைய வில்லன் இருக்காங்க, நிறைய பேர் கேரக்டர் மூலம் வராங்க. எல்லாருமே அவங்க கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப நேர்த்தியாகவே பண்ணியிருக்காங்க. சரி, இந்த படத்தில் இவ்வளோ நல்லது சொல்லியிருக்கேன், இந்த படத்தில் எதுவுமே மைனஸாக இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைனஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இந்த படத்தில் அந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சொல்கிற விஷயங்களில் வந்து ஒரு சில இழுவறைகள் இருக்கும். அதாவது கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. 2.5 hours தான் படம். 2.5 hours படத்துலேயே இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கிறனால கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அடிக்க தான் செய்யுது, எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில். ஸோ ஒரு சில லாஜிக் கோட்டைகளும் இந்த படத்தில் ரொம்பவே அரங்கிறது. நான் சொன்ன மாதிரி நல்ல ஸ்க்ரீன் பிளே கொண்ட ஒரு கதைக்களம் தான். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்ப் அண்ட் கிளியராக கொடுத்தா இன்னும் ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுற லெவலுக்கான படமாகவும் இந்த படம் அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த படத்தை மொத்தத்தில் பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தினமா கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு வாட்சபிள் மூவி, எஸ்பெஷலி தியேட்டரிக்கல் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோன்ட் மிஸ் டு வாட்ச் இன் தியேட்டர்ஸ். இந்த படத்தை நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.5. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சாங்க நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. அண்ட் தென் ஸ்டே வித் மீ FTFS with மோகி.